வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் சப்பாத்தியும் காலிஃப்ளவர் குருமாவும் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்திக்கு மாவு செய்கிறப்ப கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி செஞ்சிங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். வாங்க காலிஃப்ளவர் குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் காலிஃப்ளவர், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அப்புறமா சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதை கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அப்புறமா கறிவேப்பிலை போட்டு ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா நல்லா வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்புறமா வதங்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகிறதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கணுன்னா நம்ம சிக்கன் பொடி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். சிக்கன் பொடி போட்டு நல்லா வதக்கணுன்னா தண்ணி ஊற்றி நல்லா கொதித்தோடனே காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் குருமாவுக்கு. பாருங்கள், அப்புறமா குருமா நல்லா கொதிக்குது. ஒரு பக்கம் சப்பாத்தி, ஒரு பக்கம் குருமா ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. வாங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிட்லாம். சப்பாத்தி குருமாவும் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி